எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்திகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவர்களிலான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? இது ஒரு முக்கியமான பகுதிக்குள்ளாக நம்ம போய்கொண்டு இருக்கிறோம். இன்னும் இந்த வசனத்தினுடைய இந்த பகுதிக்குள்ள நம்ம வரல. அதாவது இந்த கண்டென்ட்னு சொல்லுவாங்கல்ல, ரொம்ப முக்கியமான பகுதிக்குள்ளாக அந்த லெட்டர் எழுதுறதுக்கான காரணம் எல்லாவற்றையும் ஆரம்பிக்கிற இடம் இந்த 4ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதி. இது எபிரேயர் நிருபத்துல மொத்தம் 5 எச்சரிப்புகள் இருக்கு. அந்த 5 எச்சரிப்புகள்ல முதலாவது எச்சரிப்பு தான் இந்த வசனம். எபிரேயர் நிருபத்துல எபிரேயர் நிருபம் முழுக்க நம்ம பார்க்க போகிறோம். அதுல மொத்தம் 5 இடங்கள்ல எச்சரிப்பு வருது. 5 எச்சரிப்பின் வார்த்தைகள் வருது. 5 விதமான எச்சரிப்புகள் வருது. அதுல முதலாவது எச்சரிப்பு தான் இந்த வார்த்தைகள். எச்சரிப்பிடும் பொழுது அது நம்மை காப்பாற்ற வல்லது, அது நம்மை பயமுறுத்துகிறதற்கு அல்ல. அதை நம்ம ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கணும். கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து நம்ம ஒரு எச்சரிப்பை பெறுறோம் அப்படின்னா அது நம்மை பயமுறுத்துகிறதற்காக அல்ல, நாம பயப்படணும்ன்றதுக்காக அல்ல, நம்மளை கலங்கடிக்கணும் அப்படின்றதுக்காக அல்ல, அது நம்மளை காப்பாற்றுவதற்காக. ஒரு கார் வேகமா வருது, கவனிக்காம நம்ம ரோடு கிராஸ் பண்றோம், அவங்க ஒரு ஹாரன் அடிக்கிறாங்க. அந்த ஹாரன் அடிக்கிறதுக்கான காரணம் என்ன? நம்மளை பயமுறுத்துறதுக்கா, நம்மளை இல்ல குற்றப்படுத்துறதுக்கா? எது இல்லை, நம்மளை காப்பாத்துறதுக்கு. நம்ம தெரியாம கவனம் இல்லாம டக்குன்னு நம்ம வந்துட்டோம், டக்குன்னு ஹாரன் அடிக்கும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம், ஒரு வண்டி வருது அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், நின்றுடுறோம், ஒதுங்கிடுறோம். அப்ப நம்ம அந்த ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொள்றோம். இப்ப கர்த்தருடைய வசனத்தை நாம கேட்கும் பொழுதும் அதுல இருந்து நம்ம பெறுகிற எச்சரிப்பையும் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நம்மை பயமுறுத்துகிறதற்காகவோ நம்முடைய குற்றப்படுத்துகிறதற்காகவோ இங்க சொல்லப்படலை. அதுக்கு மாறா நாம நம்முடைய வழிகளில சரிப்படுத்திக் கொள்ளவும், நம்முடைய வழிகளில நம்ம காத்து கொள்ளவும், பொல்லாங்குலத்திலிருந்து நம்ம தப்பித்துக் கொள்ளவும், ஆபத்திலிருந்து நம்ம மறைந்து கொள்ளவும், ஆபத்திலிருந்து எது ஆபத்துன்ற தெளிவை பெறவும் தான் நம்ம எச்சரிக்கப்படுறோம். சில காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்லும் பொழுது கூட, சில காரியங்கள் கடிந்து கொள்ளும் போது கூட, அது எதுக்குன்னா உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக தான், உங்களுடைய ஆவிக்குரிய முதிர்ச்சிக்காக தான். ஏன்னா நம்மளுடைய டார்கெட் யாரு? நம்ம எந்த அளவுக்கு வளரணும்னு கர்த்தருடைய வேதம் நமக்கு போதிக்குதுன்னா, கிறிஸ்துவின் அளவுக்கு தக்கதாக நாம பூரண மனிதர்களாய் மாறணுமா? எந்த அளவு? கிறிஸ்துவின் அளவுக்கு தக்கதாக. அவரை போல மாறணும்னா அப்ப நம்ம இன்னும் எவ்வளவு டெவலப் ஆக வேண்டியது இருக்கு. நம்மளுக்கு ஒரு கோல் வைக்கப்படுறாங்க. ஒரு டிகிரியில ஒருத்தர் சேர்றாரு அப்படின்னா, அந்த டிகிரி முடிச்சுட்டு ஒரு ஒர்க்ல இருக்கிறவங்க நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஒரு டார்கெட்டா வச்சுக்கிறோம். இது மாதிரி இந்த படிப்பை படிச்சு இது போல நாம இந்த பணியை செய்யணும்ன்ற ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்றோம். அப்ப கிறிஸ்தவத்திற்குள்ளாக, ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளாக, ஞான ஸ்நானத்திற்குள்ளாக, கர்த்தரை ஏற்றுக்கொள்கிற அனுபவத்திற்குள்ளாக நம்ம வரும்பொழுது நம்ம யார் நமக்கு டார்கெட்டு, எந்த அளவு நமக்கு எந்த அளவு நமக்கு செட் பண்ணி வைத்திருக்காங்க அப்படின்னா, கிறிஸ்துவின் அளவு. கிறிஸ்துவின் அளவுக்கு தக்கதாக நாம பூரண மனிதர்களாய் ஒரு பெர்ஃபெக்ட் மேனா மாறணும்னா அப்ப அதுக்கு என்னென்ன காரியங்கள் நம்ம இடத்துல இருந்து எடுத்து போடணுமோ அந்தந்த காரியங்கள் எடுத்து போடணும். எந்தெந்த காரியங்களை நம்ம கட்டணுமோ அந்தந்த காரியங்களை நம்ம இடத்துல கட்டிக்கொள்ளணும். எந்தெந்த விஷயங்களை நம்ம மெருகேறணுமோ அந்தந்த விஷயங்களை நம்ம மெருகேறணும். அனுதினமும் துப்புரவாகி கொள்ளணும். கரைதரை அற்றவர்களை நம்மளை காத்துக்கொள்ளணும். எல்லா ஆவிக்குரிய சர்வாயுத வருகங்களை தரித்து கொள்ளணும். எல்லாவற்றிலும் நாம முன்னேறி செல்கிறவர்களாய் இருக்கணும். எல்லாவற்றிலும் நம்ம ஜெயிக்கிறவர்களாய் நம்ம போய்கிட்டு இருக்கணும். அப்ப நமக்கு ஒரு கோல் இருக்கு, நமக்குன்னு ஒரு டார்கெட் இருக்கு, நமக்குன்னு ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கு. அந்த அச்சீவ்மெண்ட்டை நம்ம அடைஞ்சே தீரணும். அடையலாம், அடையாம போகலாம்லாம் கிடையாது. இது நம்ம அடையணும். நம்ம முதலாவது மனிதனாகிய ஆதாமின் சாயலை பெற்று ஆதாமினுடைய குணாதிசயங்களை பெற்று இருக்கிற நாம இப்ப இரண்டாம் ஆதாமாகிய, கடைசி ஆதாமாகிய, பெர்ஃபெக்ட் மேன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் அடையாளங்களை தரித்து கொண்டு அவருக்குள்ளாக நம்ம புதிய மனிதராய் மாறும் பொழுது, பழைய மனிதனுக்குரிய காரியங்களை களைந்து புதிய மனிதனுக்குரிய சுபாவங்களை நாம் தரித்து கொள்ளும் பொழுதுதான் நாம
கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுவதற்கு தகுதியுள்ளவர்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிற மேன்மை, கிறிஸ்தவ விசுவாசத்தில் இருக்கிற மேன்மையை தான் இந்த எபிரேய நிருபத்தின் அடிப்படையில நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எப்படி நம்ம வாழணும் அப்படின்றத நம்ம பிலிப்பியர் நிருபத்திலிருந்து கிறிஸ்தவ வாழ்வியலை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த கிறிஸ்தவ விசுவாசத்தின் மேன்மையை எபிரேய நிருபத்துல பார்க்கிறோம். கிறிஸ்தவ விசுவாசத்தின் மேன்மை, கிறிஸ்தவ விசுவாசத்தினுடைய உயரிய பண்புகள் என்ன? எதுக்கு நான் கிறிஸ்தவ விசுவாசத்துல நான் இருக்கணும்? அநேகர் சொல்றாங்கல்ல, உலகத்துல உலகம்ன்றீங்க, இதுல ரட்சிக்கப்படாததுன்றீங்க, அதுல இருக்கிற அதே காரியங்கள் தானே உங்கள்கிட்ட இருக்கு அப்படி நம்மளை குற்றப்படுத்துறாங்கல்ல. உலகத்துல நிறைய நிறைய நேரத்துல கிறிஸ்தவத்திலையும் நிறைய பாகுபாடுகள் இருக்கு. இன ரீதியான பாகுபாடுகள் இருக்கு, நிற ரீதியான பாகுபாடுகள் இருக்கு, மத ரீதியான பாகுபாடுகள் இருக்கு, பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு, மனிதர்களை வந்து அவருடைய இனத்தின் அடிப்படையில வந்து ஒதுக்கி வைக்கிற தன்மைகள் இருக்கு அப்படின்ட்டு கிறிஸ்தவர்களை நம்ம இன்னைக்கு அநேகர் என்ன பண்றாங்க, குற்றம் சொல்றாங்கல்ல. அப்ப குற்றம் சொல்லும் அளவு நம்முடைய கிறிஸ்தவம் இன்னைக்கு தாழ்ந்து போயிருக்குன்னா, அப்ப கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டவர்களுடைய செயல்னால அது அப்படி இருக்கு. ஆனா கிறிஸ்தவ விசுவாசம் அப்படி போதிக்குதான்னு கேட்டா கிடையாது. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். பூமி உருண்டைன்ட்டு, பூமி உருண்டையா இருக்குன்ட்டு பைபிள் வந்து பல ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிடுச்சு. பூச்சக்கரத்தின் மேல் பூமி பூ உலகு மேல் அப்படின்ட்டு அந்த குளோப் அப்படின்ற வார்த்தை நமக்கு சங்கீதங்கள்லயும் இன்னும் யோபின் புஸ்தகத்திலையும் இன்னும் சேர்க்கப்படாத, அதாவது தள்ளுபடி ஆகமங்கள்னு சொல்லுவாங்க, அது மாதிரியான புஸ்தகங்கள்லயும் நிறைய இடங்கள்ல இப்படிப்பட்ட வார்த்தைகள் பைபிள்ல இருக்கு. ஆனா சபை அரசாங்க திருச்சபையா மாறினதுக்கு அப்புறம், அதாவது கிபி 300-400க்கு அப்புறம் வந்த திருச்சபைக்கு அப்புறம் பைபிள் வந்து ரொம்ப யாரும் இது பண்ணல. ஏன்னா வந்து அது வந்து ஒரு சொபிஸ்டிகேட்டடான சர்ச்சா மாறிடுச்சு. யாரும் ரொம்ப வசனத்தெல்லாம் படிக்கிறது கிடையாது. அப்போ இதுக்கப்புறம் கொஞ்ச நாட்கள் கழிச்சு நல்லா அறிவியல் அறிஞர்கள் பெருகிட்டு வராங்க. பெருகிட்டு வரும்பொழுது சொல்றாங்க, பூமி உருண்டை, அது பிளாட் கிடையாது, தட்டையானது கிடையாது, உருண்டையானதுன்ட்டு அறிவியலாளர்கள் வந்து சொல்றாங்க. அப்ப மதவாதிகள் என்ன சொல்றாங்க, நீ வந்து வசனத்துக்கு எதிராக நீ பேசுற, பூமி வந்து தட்டையானது, அது எப்படி நீ உலக உருண்டைன்னு எப்படி நீ சொல்லுவ அப்படின்ட்டு அவங்கள கொலை செய்யறாங்க, அறிவியலாளர்களை, இதை கண்டுபிடிச்சவங்கள. ஆனா நாட்கள் போக 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 எது தப்பாகுது, அறிவியலாளர்களுடைய கண்டுபிடிப்பு சரியாகுது, சபை அன்னைக்கு சொன்ன காரியங்கள் தவறா மாறுது. ஆனா சபை அந்த காரியங்கள் சொல்றதுனால வசனம் சொல்லிச்சான்னு கேட்டா கிடையாது. கர்த்தருடைய வேதம் வேற மாதிரி போதிச்சு. கர்த்தருடைய வேதம் இவங்களுக்கு எல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி சொல்லிருச்சு, பூமின்றது உருண்டைப்பான்னு. தப்பு எங்க இருக்கு, இவங்க படிக்கல. இவங்க படிக்காம உலகத்துல ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணி இன்ன வரைக்கும் என்ன பண்றாங்க, ரிலீஜியஸா இன்னைக்கு நிறைய பேர் குற்றம் சாட்டும் போது கிறிஸ்டியானிட்டியில பூமி தட்டையா, பிளாட் எர்த் தியரி அப்படின்ற ஒரு தியரியை வச்சுக்கிட்டு இன்னைக்கு நம்மள கேலி செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா பூமி எப்போதுமே தட்டையானதுன்னு வசனம் சொல்லவே இல்லை. வசனம் சொல்லுது பூமி உருண்டைன்னு தான் சொல்லுது. இதே போலதான் எல்லா இஷ்யூஸ் எடுத்துக்கோங்க, சோசியல் இஷ்யூஸ்லயும் சரி, அது பினான்சியல் இஷ்யூஸ்லயும் சரி, எல்லாவற்றிலையும் வசனம் நமக்கு நிறைய காரியங்களை தெளிவாக நமக்கு போதிக்குது. ஆனா நம்ம வசனத்தை கவனிக்காம நம்ம என்ன பண்ணிடுறோம், வழி விலகி போயிடுறோம். இப்ப இந்த எபிரேய நிருபத்தை நம்ம சில தலைப்புகள் அடிப்படையில பார்த்துட்டு வரோம். அதுல பரிசுத்தாவியின் வரங்கள் அப்படின்ற இந்த ஒரு பகுதிக்குள்ளாக வரும். இதற்கு அப்புறம் தான் முக்கியமான இந்த ரட்சிப்பை குறித்துதான ஒரு பெரிய பகுதிக்குள்ளாக நம்ம போக போறோம். ரட்சிப்புன்ற ஒரு பெரிய ஒரு காரியத்திற்குள்ளாக போக போறோம். இப்ப நமக்கு திரித்துவத்தை குறித்து ஒரு தெளிவான ஒரு கண்ணோட்டம் இருக்கும், பிதாவாகிய தேவன் யார் என்ற கண்ணோட்டம் இருக்கும், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து யார் என்ற கண்ணோட்டம் இருக்கும், பரிசுத்த ஆவியானவரை குறித்ததான காரியங்களை இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறாரு, நமக்குள்ள வாசம் செய்கிறாரு, நம்மோடு கூட இருக்கிறாரு, நமக்குள்ள இருந்து நம்மளை சகல சத்தியத்திலும் நம்மளை வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கிறாரு. இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட நாம எப்படிப்பட்ட காரியங்கள்ல இருக்கணும், எப்படிப்பட்ட காரியங்களை நாம செய்யணும் அப்படின்றதுல நம்ம தெளிவடைந்தவர்களா இருக்கணும். ஏன்னா இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நம்ம ரட்சிப்பை பூரணப்படுத்துகிறாரு, ரட்சிப்பை நிறைவேற்றுகிறாரு, ரட்சிப்பை பரிபூர்ணப்படுத்துகிறாரு, அதை அமல்படுத்துகிறாரு, அதை நடைமுறைப்படுத்துகிறாரு. ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொன்ன நமக்கு இந்த ரட்சிப்பின் ஸ்லாக்கியங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கும், இந்த ரட்சிப்புல இருக்கிற காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கும், ரட்சிக்கப்பட்ட நான் எப்படி வாழணுன்றதை நம்மோடு கூட இசைந்து நம்மை வழி நடத்துகிறவர் இந்த பரிசுத்த ஆவியானவர் தான். அப்ப நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் துவக்கம் இந்த பரிசுத்த ஆவியானவரா இருக்கிறாரு. நம்முடைய எல்லா கிரியைகளுக்கும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வின் அஸ்திபாரத்திற்கு
இவர்தான் அஸ்திபாரமா இருக்கிறாரு. அப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து நமக்கு கண்டித்து உணர்த்துகிறவராய் இருக்கிறாரு அப்படின்றத பார்த்தோம். நம்முடைய மனம் திரும்புதலுக்கு அவர்தான் காரணமா இருக்கிறாரு. நம்மை மறுபடியும் பிறப்பதற்கு அவர் உதவி செய்கிறவரா இருக்கிறாரு. கிறிஸ்துவிடத்துல நாம் விசுவாசத்தை வைக்கிறதற்கு அவர் உதவி செய்கிறவரா இருக்கிறாரு. கிறிஸ்துவண்டை நாம் கிட்டி சேர்கிறதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறவரா இருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, நாம நித்தியத்தை பெற்றுக்கொள்ளும் அளவு, நித்தியத்தை நோக்கி பயணிக்கும் அளவு, நித்தியத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை உந்தி தள்ளுகிறவரா இருக்கிறாரு, நம்மை வழிநடத்துகிறவரா இருக்கிறாரு. நம்ம இடத்துல இருக்கிற கரைகள், நம்ம இடத்துல இருக்கிற கட்டுகள் எல்லாவற்றையும் உடைத்தெறிந்து கர்த்தரை நோக்கி, அந்த பரிசுத்தத்தை நோக்கி, நித்தியத்தை நோக்கி நாம் முன்னேறி செல்வதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறாரு. அதனாலதான் பாத்தீங்கன்னா 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல சொல்லுது, ஆவியை அவித்து போடாதிருங்கள். உங்க இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, எல்லாரிடத்திலும் இருக்கிறாரு, நம்ம இடத்துல இருக்கிறாரு. இந்த ஆவியை அவித்து போடாதிருங்கள், அற்பமா எண்ணாதிருங்கள். இதை செயல்படாம போகிற அளவுக்கு நீங்க பண்ணிடாதீங்க. சூடுண்ட மனசாட்சியை பெற்றுக்கொள்ளாத அளவுக்கு நீங்க ஜாக்கிரதையா உங்க நடைகளை காத்து கொள்ளுங்க. அதை யூஸ் பண்ணாம, இப்ப நிறைய நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு பொருளை ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம், என்ன ஆயிரும், அது சரியான விதத்துல நம்ம பயன்படுத்த முடியாத அளவுக்கு அது வேஸ்ட் ஆயிரும். அப்ப அதே போல உங்க இடத்துல நீங்க பெற்றிருக்கிற இந்த பரிசுத்த ஆவியானவரை அவித்து போடாதிருங்க. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் புடரியை கடினப்படுத்துகிறவன் சடுதில் நாசம் அடைவான். நீதிமொழிகளை வாசிங்க. உங்களிடத்துல சில காரியங்களை சொல்றோம், மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அதை அற்பமா எண்ணிக்காதீங்க. மறுபடியும் சில விஷயங்களை கண்டித்து உணர்த்துறோம், சில விஷயங்களை நீங்க செய்யுங்க, சில விஷயங்களை நீங்க கரெக்டா இருந்துக்கோங்கன்ட்டு சொல்றோம்னா, ஏதோ கேட பையன் சொல்லிட்டு இருக்கான், ஏதோ கத்திட்டு இருப்பான், நான் என் வாழ்க்கையை எனக்கு பிடிச்ச மாதிரிதான் நான் வாழ்வேன், எனக்கு என்ன தோணுதோ அதான் நான் செய்வேன் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களை யாராலும் காப்பாற்ற முடியாது. ஆபத்து சடிதில வரும் பொழுது அனுபவிச்சே தீர வேண்டி வரும். என்னடா அப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நாம தான் அது காரணம். தன் அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன், வசனம் சொல்லுது, இது நான் சொல்ற வார்த்தைகள் இல்ல. அப்ப உங்களிடத்துல ஒரு விஷயத்த சொல்றேன், ஒரு காரியத்தை நான் வெளிப்படுத்துறேன் அப்படின்னா அதுல நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அது எதுக்குன்னா விளையாட்டுக்கு சொல்லல, ஏதோ எனக்காக சொல்லல, அது உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக, உங்களுடைய நல்வாழ்விற்காக, உங்களுடைய ஒரு ஆசீர்வாதத்திற்காக தான் அது சொல்லப்படுது. அப்ப கர்த்தருடைய வார்த்தையை நாம வசனத்தை வாசிக்கும் பொழுதும், இல்ல பிரசங்கத்துல, இல்ல தேவனுடைய வார்த்தையை நாம எச்சரிக்கப்படும் பொழுதும் நாம அதற்கு செவி சாய்க்காம, அதுக்கு நாம கீழ்ப்படியாம, என்னுடைய வாழ்க்கையை நான் இப்படிதான் வாழ்வேன், எனக்கு பிடிச்ச மாதிரிதான் நான் நடந்துப்பேன், என் இஷ்டப்படிதான் நான் வாழ்வேன் நடந்தீங்கன்னா யாரும் காப்பாற்ற முடியாது. அந்த நேரத்துல போய் கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிட்டா, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். எதுக்கு? நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம்னு சொன்னவங்களுக்கே அந்த நிலைமை. நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம், உங்களுடைய நாமத்தினால் அதை செஞ்சோம் இதை செஞ்சோம் அப்படின்னா அவர் சொல்றாரு ஒரு நாளைக்கு அக்கிரம செய்கைக்காரரேன்றாரு. நம்ம எதுவுமே செய்யாம இருந்துட்டு, எதுவுமே பண்ணாம இருந்துட்டு கர்த்தருடைய சமூகத்துல போயிட்டு வெறுங்கையோடு கூட நிற்கிறவர்களா நம்ம இருக்கக்கூடாது. இன்னும் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். நிறைய நேரத்துல பழைய ஏற்பாட்டின் காரியங்களை நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டுல எப்படின்னா வருவாரு, ஜனங்க பலத்த கிரியைகளை செய்வாங்க, அவர் அப்புறம் போயிடுவாரு. நிரந்தரமா தங்க முடியாது. ஏன்னா மனுஷன் பரிபூர்ணமாக்கப்படல, மனுஷனுக்கான பரிபூர்ணமான பலி செலுத்தப்படல, அவனுடைய பாவம் மூடப்பட்டுச்சு, கழுவப்படல. அதனால தேவனுடைய ஆவியானவர் வருவாரு, அவனிடத்துல இறங்குவாரு, அவனிடத்துல உதவி செய்வாரு, அவனை கொண்டு ஒரு பலத்த அற்புதங்களை செய்வாரு, திரும்பி என்ன பண்ணிடுவாரு, போயிடுவாரு. ஏன்னா தங்க முடியாது. இப்ப புதிய ஏற்பாட்டுல நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனம் சொல்லுதுல, நீங்கள் அவருடைய பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறீர்கள், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று நீங்க அறிந்து கொள்ளுங்க. 20ஆம் வசனம் சொல்லுது, கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, விலைக்கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப தேவனுடைய காரியங்கள்ல ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருந்து
கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம எல்லாவற்றிலும் நடைகளை சீர்படுத்தி பார்த்து எல்லா நேரங்களிலும் நம்மை சரியான விதத்துல காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. இது அவசியம், செய்யணும், செஞ்சே ஆகணும். ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் இருதயத்துல விசுவாசிக்கிறேன், நாவினால் அறிக்கை செய்யறேன், எனக்கு பரலோகம் கேரண்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்க கூடாது. ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் ஏற்றுக்கொண்டதின்படி வாழணும் இல்ல. அந்த ஒரு சட்டத்திட்டத்தின்படி வாழ்ந்தாதானே. இல்ல எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இருப்பேன் அப்படின்னா ரட்சிக்கப்பட்டன்ற இதே கிடையாது. அப்ப பரிசுத்த ஆவியானவருடைய அந்த செயல்பாடுகளை தான் நம்ம தொடர்ந்து தியானித்து வந்து கொண்டிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல 31ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, இந்த புதிய உடன்படிக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்துல 31ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களுடைய பண்ணின உடன்படிக்கைகளை அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராய் இருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போகிறீர்களே என்று கர்த்தர் சொல்கிறார். பழைய உடன்படிக்கையின்படி அல்ல, பழைய உடன்படிக்கை செய்யப்பட்டுச்சு. ஆனா அத அவங்க அற்பமா எண்ணாங்க, அதை ஒரு ஏற்றுக்கொள்ள, அதை இப்ப அது முடிஞ்சு போச்சு. அப்ப பழைய உடன்படிக்கையின்படி அல்ல. இந்த 33ஆம் வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடே பண்ணப்போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். இப்ப புதிய உடன்படிக்கையில உள்ள போயிருச்சு நியாயப்பிரமாணம். பழைய உடன்படிக்கையில கொலை செஞ்சா தப்பு. புதிய உடன்படிக்கையில அந்த கொலை செய்யும் அளவுக்கு நமக்கு ஒரு பகை இருந்தாலே தப்பு. நம்முடைய பகையே, அந்த பகை உணர்வே ஒரு மனிதனை கொலை செய்ததற்கு சமம் அப்படின்ட்டு வசனம் சொல்லுது. இன்னும் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல நீங்க வாசி பாத்தீங்கன்னா, எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல 36ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரத்துல 27ஆம் வசனம் வாசி பாத்தீங்கன்னா, உங்களுக்கு உங்கள் உள்ளத்திலே என்னுடைய ஆவியை வைத்து. பழைய உடன்படிக்கையில கர்த்தருடைய ஆவியானவரை யாரும் தங்களுடைய உள்ளத்திலே பெற்றுக்கொள்ளல. இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலும் யாரும் பெற்றுக்கொள்ளல. அதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் போகிறது உங்களுக்கு நலமா இருக்கும், வேற ஒரு தேற்றரவாளன் உங்களிடத்துல வர போறாரு, அவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்த போகிறாரு, உங்களை சகல சத்தியத்திலும் வழி நடத்த போகிறாரு, அதனால நான் போறது உங்களுக்கு நலமாயிருக்குன்றாரு. இப்ப அவர் போய் நமக்காக எல்லாவற்றையும் செஞ்சு நம்முடைய பாவங்களுக்கான பலியை கொடுத்து நமக்காய் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பி உயிர்த்தெழுதலின் வல்லமையை காண்பித்து நமக்கு எல்லாவற்றிலும் எல்லா காரியங்களும் நம்மளால் ஜெயம் பெற முடியும்ன்றதை வெளிப்படுத்தி பிதாவின் வலது பரிசத்தில் அமர்ந்து இன்றைக்கு நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஆனா இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவர் யாரு? இந்த பரிசுத்த ஆவியானவர். அதனால இந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்க அற்பமா எண்ணாதீருங்கள், அவித்து போடாதீருங்கள், அசட்டை பண்ணாதீருங்கள், துக்கப்படுத்தாதீருங்கள். வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது. ஒவ்வொருத்தரும் இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இல்லங்க நான் இன்னும் ரட்சிக்கப்படவே இல்லை, எனக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்காரான்னு கேட்டா இருக்கிறாரு. ஆனா நீங்க அவரை செயல்படுத்தல. இப்பதானே சபைக்கு வரேன், நான் பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேனா அப்படின்னு கேட்டா நிச்சயமா பெற்றுக் கொண்டிருக்கீங்க. நான் சபைக்கு 30 வருஷம் ஆச்சு, நான் ஒரு 40 வருஷம் விசுவாசியா இருக்கிறேன், நான் கர்த்தருடைய ஆவியானவரை பெற்றுக்கொண்டனான்றது எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு கேட்டா நிச்சயமா நீங்க ஆவியானவரை பெற்றுக்கொண்டிருக்கீங்க. இந்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொண்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டா நிச்சயமா பெற்றுக்கொண்டிருக்கீங்க. ஆனா அதை நீங்க செயல்படுத்துறது இல்லை, அதை நீங்க எடுத்து பயன்படுத்துறது இல்லை. உங்களுக்கு தேவையான காரியங்களை, சத்துவத்தை, வல்லமையை கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள தந்திருக்கிறாரு. அதை எடுத்து நம்ம
வெளிப்படுத்துறது இல்ல. வெளிப்படுத்தாமலே நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இருக்கிறாரு. மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல சொன்ன காரியத்தை அப்போஸ்தலனாகிய பேதுரு பேதுரு வந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்துல தெளிவா சொல்றாரு. நீங்க சகோதரரே, நீங்கள் பாக்குறத பத்தி நீ ஒன்னும் ஆச்சரியப்படாதீங்க. கர்த்தர் வந்து பழைய ஏற்பாட்டு நாட்களே இவைகளை வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு. மாம்சமான யாவர் மீதும் இப்ப என்னுடைய ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லிட்டாரு. அப்ப அதுதான் இங்க நடந்திருக்குன்ட்டு இந்த பெந்தெகோஸ்தே நாள்ல நடந்த சம்பவத்தை குறித்து அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவருடைய காரியங்களை குறித்து அவர் நமக்கு எப்படி சில விஷயங்களை செய்யறாரு அப்படின்றத குறித்து நாம் பார்க்கிறதுக்கு வேதத்துல 2 சாப்டர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்னு ரோமர் நிருபம் 8ஆம் அதிகாரம், பரிசுத்த ஆவியானவர் குறித்ததான சாப்டர் இது. இந்த ரோமர் நிருபம் 8ஆம் அதிகாரம் முழுக்க முழுக்க ஒரு பரிசுத்த ஆவியானவர் யாரு, ஆவின் வரங்கள்னா என்ன, ஆவின் வழி நடத்துதல்னா என்ன, மாம்சம்னா என்னன்றதை நமக்கு ரொம்ப தெளிவா காமித்து கொடுக்கக்கூடிய ஒரு அதிகாரம். இன்னொரு அதிகாரம் இருக்கு, அது கலாத்தியர் நிருபம் 5ஆம் அதிகாரம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம். இன்னைக்கு நம்ம கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தை தான் பார்க்கிறோம். கர்த்தருக்கு சித்தமா இருந்தா ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தையும் நம்ம வரும் நாட்கள்ல பார்க்கலாம். இப்ப நம்ம கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கலாம். எல்லாம் எடுத்துக்கோங்க. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனம் எப்படி சொல்லுது பாருங்க. ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்ல, அவருக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள். நம்முடைய நடத்தை, நாம் செய்கின்ற காரியங்கள், நாம் செயல்படுகின்ற விதம், நம்ம பேசுகிற விதம், நம்ம பார்க்கிற விதம், நாம் செயல்படுகிற விதம் நமக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு ஏற்றபடி இருக்குதா? நமக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு ஏற்றபடி இருக்குதா? நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம நியாயம் தீர்க்கப்படும். அப்ப கர்த்தருடைய நமக்குன்னு ஒரு ஆவி இருக்கு. மனுஷன் ஆவியா இருக்கிறான். இவனுக்கு ஒரு ஆத்மா கொடுக்கப்பட்டிருக்கு, இவனுக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கு. நாம கர்த்தருடைய ஆவியானவரை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆவியும் கர்த்தருடைய ஆவியானவரும் இசைந்து இப்ப நம்மளை செயல்படுத்த வல்லவர்களா இருக்கிறாங்க. இதுக்கு எதிரடியா ஒரு விஷயம் செயல்படுதான்னு கேட்டா செயல்படுது. அது நம்முடைய மாம்சம். ஏன்னா நம்ம இப்ப மாம்சத்துல இருக்கிறோம். நம்ம இப்ப ஆவியில இல்ல, மாம்சத்துல தான் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து வந்து உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் டவுட் பண்றாங்க. 24ஆம் அதிகாரம் லூக்கா 24:39 கடைசி வசனங்களை பாத்தீங்கன்னா, அப்ப சொல்றாரு, ஒரு ஆவிக்கு மாம்சமும் எலும்பு இருக்காதே, எனக்கு இருக்குது பாரு அப்படின்னு தொட்டு பாரு அப்படின்றாரு. அப்ப நமக்கு எல்லாருக்கும் மாம்சம் இருக்கு, எலும்பு இருக்கு. இருக்கா? இல்ல ஆவியில 3ஆம் வானம் 4ஆம் வானம் போயிட்டோமா? இங்கதானே பூமியில தானே இருக்கிறோம். இல்ல சில பேர் சொல்ற மாதிரி டெய்லியும் டிஃபனே காலைல பரலோகத்துல போய் சாப்பிட்டு வர ஆளா நம்ம? காலைல டெய்லியும் சாப்பாடு நான் வந்து பரலோகத்துல தான் சாப்பிட்டு வருவேன் அப்படின்ட்டு ஒருத்தர் சொன்னாரு. நல்லதுதான், பரலோகம் இருக்கிறத நான் விசுவாசிக்கிறேன், பரலோகத்துல மண்ணா இருக்குன்றதையும் நான் விசுவாசிக்கிறேன். போய் சாப்பிட்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, போயிட்டு வரட்டும். ஆனா நம்மளாம் மாம்சத்துல இருக்கிறோம். அதனால இந்த மாம்சத்தின் டாமினேஷன், அந்த ஒரு தாக்கம் அதிகமா இருக்கு. இதுக்கு இந்த மாம்சம் அதிகமாச்சுன்னா, இந்த மாம்ச செயல்கள் அதிகமாச்சுன்னா, அது எதற்கு நேராக கொண்டு போகுது? அழிவுக்கு நேராக கொண்டு போகுது. மாம்ச சிந்தை மரணம். அப்ப எதுக்கு நம்ம ஆவியின் சிந்தையை பெற்றுக்கொள்ளணும்? எதுக்கு இந்த ஆவியானோட வழி நடத்துதலை பெற்றுக்கொள்ளணும்னா, இந்த ஆவியானவரின் வழி நடத்துதல் தான் நம்மை ஜீவனுக்கு நேராக வழி நடத்தும். இந்த ஆவியானவரின் வழி நடத்துதல் தான் நம்மை ஜீவ பாதையில நடத்தும். ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுது, தேவனுடைய ஆவி உங்களிடத்தில் வாசமா இருந்தால் நீங்கள் மாம்சத்திற்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவை ஆவியை பெறாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவின் ஆவியை செயல்படுத்தாதவன் அவருடையவன் அல்ல. அப்ப நாம மாம்சத்தின் உட்பட்டவர்களாய் இல்லாமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருக்கிறவர்களாய் இருக்கிறோம். இந்த எப்படி நாம நடந்து கொள்ளணும்? ஒரு தேவனுடைய ஆவியானவரை பெற்றுக் கொண்டிருக்கிறோம், எப்படி நாம நடந்து கொள்ளணும் அப்படின்னு பார்த்தா நிறைய வேத வசனங்கள் இருக்கு. நிறைய வேத வசனங்கள் இருக்கு. இதெல்லாம் நம்ம வாசிச்சா நேரம் போதாது. ஒன்னொன்னுத்தையும் வாசிச்சா ஜஸ்ட் நான் அந்த வேத வசனங்களை மட்டும் நான் சொல்றேன், அதை மட்டும் நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. வீட்டுல போய் கண்டிப்பா வாசிங்க. ஏன்னா ரொம்ப முக்கியமான வேத வசனங்கள். ஒவ்வொன்றத்தையும் போய் வாசிங்க. ஒவ்வொன்றத்தையும் இந்த வசனங்களை கொண்டு போய் திரும்ப திரும்ப கேட்டு கூட நீங்க இதை வாசிங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, நம்முடைய சரீரம்
தேவனுடைய ஆலயமா இருக்கு அப்படின்றத தெளிவா நம்ம பார்த்துருக்கிறோம். நாம நம்முடையவர்கள் அல்ல, நாம கிறிஸ்துவினுடையவர்கள், அவருடைய ஆலயமா இருக்கிறோம். இப்ப நாம எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல எபேசியர் 4ஆம் அதிகாரம் 2, 3 வசனத்துல பாத்தீங்கன்னா, மனத்தாழ்மையோடு கூட நீங்க நடந்து கொள்ளுங்கள், மனத்தாழ்மையோடு கூட இருங்க, எல்லாவற்றிலும் மனத்தாழ்மை இருக்கட்டும் அப்படின்ட்டு நம்ம ஒரு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட மனுஷன் எப்படிப்பட்டவனா இருக்கணும், மனத்தாழ்மையோடு கூட இருக்கணும் அப்படின்றத தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. ரோமர் எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, பரிசுத்தமாய் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு நம்மளுடைய பரிசுத்த வேதாமம் நமக்கு போதிக்குது. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, மன நிறைவோடு கூட நடந்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டு வசனம் நமக்கு போதிக்குது. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, விசுவாசத்துல நடந்து கொள்ளுங்கள். வாக் பை ஃபெய்த், வாக் பை ஃபுல்னஸ் ஆஃப் காட்ஸ் மெர்சி அப்படின்னு நிறைய காரியங்கள் இருக்கு. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, நற்கிரியைகளை வெளிப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை நீங்க நடத்தி செல்லுங்கள் அப்படின்ட்டு சொல்லுது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல. இன்னும் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலையும், 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலையும், எபேசியர் 4:17, 2 தெசலோனிக்கேயர் 3:6 இந்த 2 வேத வசனத்திலையும் வீணான சிந்தையிலிருந்து நம்மை தற்காத்து ஒரு வேறு பிரிக்கப்பட்ட அனுபவத்தோடு கூட நம்ம நடந்து கொள்ளணும். அப்பதான் நம்ம பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் அப்படின்ட்டு தெளிவா வேத வசனம் சொல்லுது. இன்னும் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் சொல்லுது, அன்பிலே நீங்க நடந்து கொள்ளுங்க. எபேசியர் 5:2-3. அதே போல எபேசியர் 5:8ஆம் வசனம் 9ஆம் வசனம் சொல்லுது, வெளிச்சத்தில நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுது. இதே எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15-16ஆம் வசனம் சொல்லுது, ஞானம் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டு சொல்லுது. 3 யோவானின் புஸ்தகம், அதுல ஒரே சாப்டர் தான் இருக்கு. 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் சொல்லுது, சத்தியத்துல நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுது. அப்ப தேவனுடைய ஆவியானவரை பெற்றுக்கொண்ட நாம பரிசுத்தத்துல நடந்து கொள்ளணும், மன நிறைவோடு கூட நடந்து கொள்ளணும், மனத்தாழ்மையோடு கூட நடந்து கொள்ளணும், விசுவாசத்துல நடந்து கொள்ளணும், நற்செயல்களிலே நடந்து கொள்ளணும், ஒரு வேறு பிரிக்கப்பட்ட அனுபவத்தோடு கூட நம்ம நடந்து கொள்ளணும். உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரிவிக்க கூடாது. உலகத்தார் ஒரு விஷயத்துல யோசிக்கிறாங்க, ரட்சிக்கப்படாதவர்கள் ஒரு விஷயத்துல யோசிக்கிறாங்கன்னா அதே போல யோசிச்சுட்டு அதே மாதிரி செயல்பட நம்ம கூடாது. ஒரு வேறு பிரிக்கப்பட்ட அனுபவம் நமக்கு இருக்கணும். அன்பில நடந்து கொள்ளணும், வெளிச்சத்துல நடந்து கொள்ளணும், ஞானம் உள்ளவர்களை போல நடந்து கொள்ளணும், சத்தியத்துல நடந்து கொள்ளணும். இப்படி நடந்தாதான் நம்ம பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொண்டிருக்கிறோம், இந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம வாழ்க்கையில செயல்படுத்துறோம்னு அர்த்தம். இதுல ஏதாவது நம்ம செய்யறோமா? ஒவ்வொன்றாய் நம்முடைய வழிகள்ல மெருகேறி கொண்டே இருக்கணும். சத்தியத்தின் பாதையில நம்ம நடந்து கொள்ளணும், அன்பிலே நம்ம நடந்து கொள்ளணும், விசுவாசத்துல நடந்து கொள்ளணும், வெளிச்சத்துல நடந்து கொள்ளணும், வேறு பிரிக்கப்பட்ட அனுபவத்துல நம்ம நடந்து கொள்ளணும், பரிசுத்தத்துல நடந்து கொள்ளணும், மன நிறைவோடு கூட வாழ கற்றுக்கொள்ளணும், மனத்தாழ்மையோடு கூட நடந்து கொள்ளணும். எல்லாவற்றிலும் நம்ம ஜாக்கிரதையா இருக்க, சரியான பாதையில இருக்கிற நாம பெற்றுக்கொண்டிருக்கிற இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம துக்கப்படுத்தாதபடிக்கு, அந்த பரிசுத்த ஆவியானவரை அவித்து போடாதபடிக்கு நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாய் இருக்கணும். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இப்ப நானு சிலுவையில அறையப்பட்டேன். எதுக்கு நம்ம ஞான ஸ்நானம் எடுக்கிறோம் அப்படின்னா, பழைய மனிதனை அடக்கம் செய்து புதிய மனுஷனாய் பிறக்கிறோம். அதுக்கு ஒரு ஒப்படையாளமாக தான் தண்ணீரில் மூழ்கி நம்ம ஞானஸ்நானம் எடுக்கிறோம். பழைய மனுஷனை புதைச்சிட்டோம், போச்சு, அவ்வளவுதான். பழைய மனுஷன் தோடு கூட ஒளிஞ்சு போயிட்டான். இப்ப வெளியே வந்திருக்கிறது யாரு? புதிய மனுஷன். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. அப்ப நாம தேவனுடைய ஆவியை பெற்று நம்முடைய பழைய மனுஷனை கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில அறையாம நம்ம புதிய மனுஷனை பெற்றுக்கொள்ள முடியாது. புதிய மனுஷனை பெற்றுக்கொள்ளாம தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கிறதுனோட மறிச்சு பரலோகம் போயிட்டு தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கிறது மாத்திரம் நினைச்சுக்காதீங்க. தேவனுடைய ராஜ்யம் இன்றைக்கு உங்களுக்குள்ளாக இருக்கிறது, நம்ம இடத்துல இருக்குது, நம்ம எட்டி விடும் தூரத்துல இருக்கு, நம்ம தொட்டு விடும் தூரத்துல இருக்கு. இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரர்களாய் நம்ம வாழுகிறதுக்கு இது வந்து இனாகிரேட்டட் கிங்டம். நான் சொல்லியிருக்கேன்ல, தேவனுடைய ராஜ்யம்ன்றது இனாகிரேட்டட் கிங்டம். இது தோங்கிருச்சு தேவனுடைய ராஜ்யம். இப்ப நம்ம மறுபடியும் பிறந்த அனுபவம் இல்லாம இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரர்களாய் நம்மளால வாழ முடியாது, நம்மளால செயல்பட முடியாது.
அப்ப மறுபடியும் பிறக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கிறிஸ்துவுக்குள் நாம் பிழைத்திருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். எடுத்துக்கலாம் திருப்பி கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பார்த்திருக்கோம். 16ஆம் வசனம் என்ன சொல்லுது? பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். சொன்ன பார்த்தீங்களா ஒரு லிஸ்ட். இப்படிப்பட்ட காரியங்களை நடந்து கொள்ளுங்கள், முயற்சி செய்யுங்க. ஒரு ஒரு எஃபர்ட் போட வேண்டியது இருக்குல்ல, இது கொஞ்சம் முயற்சி செய்ய வேண்டியது இருக்கு. ஏன் முயற்சி செய்ய வேண்டியது இருக்கு? ஏன்னா மாம்சத்துல இருக்கிறோம். அப்ப மாம்சத்துல இருக்கிறதுனால இந்த மாம்சம் நம்மளை டாமினேட் பண்ணுது. ஆனா இந்த மாம்சத்தின் சொல்லுகிற காரியங்களின்படியே நம்ம பேசிக்கிட்டு இதன்படியே நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம ரட்சிப்ப இழந்து போயிருவோம். புரியுதா நான் சொல்றது? இந்த மாம்சம் சொல்லுகிறதன்படி நான் பேசிடுவேன், எனக்கு தோணதை நான் பேசிடுவேன், எனக்கு தோன்றபடி நான் செஞ்சிருவேன், எனக்கு சில விஷயங்கள் வர்றபடி நான் செஞ்சிருவேன் அப்படின்னா எது எது டாமினேட் பண்ணுது? மாம்சம் டாமினேட் பண்ணுது. அப்ப இத இத இதை எதை நம்ம டாமினேட் பண்ண வைக்கணும் அப்படின்னா ஆவியை டாமினேட் பண்ண வைக்கணும். உள்ளான பரிசுத்த ஆவியானவரை, நமக்கு இயற்கையா ஒரு ஆவி இருக்கு, இந்த ஆவி கொஞ்சம் திருக்குள்ளதா இருக்கு. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் இந்த ஆவி பரிசுத்தமாய் மாறுது. இப்ப உள்ளான மனுஷனுக்கு ஒரு புதிய பலன் கிடைக்குது, ஒரு புது விதமான வாழக்கூடிய ஆற்றல் கிடைக்குது. இதை செயல்படுத்த நம்மளால முடியுது. இப்ப நம்ம பாவத்திற்கு நோ சொல்ல முடியுது, பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியுது, இப்ப தேவனுக்கு பிரியமாய் நம்மளால வாழ முடியுது. உங்களுக்கு புரிஞ்சுக்கிறீங்களா? இப்போ பரிசுத்த உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நீங்க எடுத்து பயன்படுத்துங்க, அவர் செயல்பட அனுமதிங்க. நம்ம நம்ம நமக்கே எனக்கு தெரியுதுல, நமக்கு பெர்ஃபெக்ட்டா தெரியும், நல்லா தெரியும் நம்ம செய்யறது தப்பு, இது சரி. சில நேரத்துல அறியாம செய்யறோம். அப்போ கூட பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவரை நீங்க செயல்படுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவருக்கு கிரியைக்கு நீங்க ஒப்பு கொடுத்திருந்தீங்கன்னா, சப்போஸ் நம்ம செஞ்சிருவோம், நைட் உட்காந்து ஜெபம் பண்ணும்போது நீ செஞ்சது தப்புன்ட்டு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு எச்சரிப்புவார். நீ செஞ்சது தப்பு, நீ இந்த நேரத்துல இப்படி பேசியிருக்க கூடாது, இந்த நேரத்துல இப்படி நீ பண்ணிருக்க கூடாது அப்படின்றத ரொம்ப தெளிவா கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சொல்லுவார். அந்த நேரத்துல டக்குன்னு ஆமா ஆண்டவரே நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு கன்ஃபஸ் பண்ணி வச்சுங்களேன், முடிஞ்சு போச்சு. அன்னையோட சாப்டர் அன்னைக்கே முடிஞ்சு போச்சு, அன்னையோட காரியங்கள் அன்னைக்கே முடிஞ்சு போச்சு. நம்ம நியாய தீர்ப்புல இருந்து நம்முடைய பாவங்கள் வெளியரங்கமாகி நாம நியாயம் தீர்க்கப்படும் அளவுக்கு இல்ல, அன்னையோட காரியங்கள் அன்னைக்கே முடிச்சிடுறதுக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யறாரு. சில நேரத்துல நம்ம தெரியும், பெர்ஃபெக்ட்டா தெரியும் கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கும்போது இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது. அப்ப எதை செய்யக்கூடாதோ அதை செய்யறதுக்கு மாம்சம் என்ன பண்ணுது? உந்தி தள்ளுது. அதுக்கு நோ சொல்லி எதை செய்யணுமோ அதை செய்யறதுக்கு நாம முயற்சி எடுக்க வேண்டியது இருக்கு, அது கொஞ்சம் எஃபர்ட் போட வேண்டியது இருக்கு. அதை செய்தீங்கன்னா நம்ம பிழைப்போம். அப்ப 16ஆம் வசனம் எப்படி சொல்லுது? 17ஆம் வசனம் பாருங்க. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்திற்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமா இருக்கிறது. நீங்க எதை செய்ய நினைக்கிறீங்களோ அதை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமா இருக்குது. மாம்சம் அப்படின்னும் பொழுது லிட்டரலா ஒரு மாம்ச சரீரத்தை சொல்லும், பழைய வாழ்க்கையை சொல்லும், சுய பலவீனத்தை சொல்லும். வேதம் இந்த மாம்சம் பிளஷ் அப்படின்றத பல்வேறு விதங்கள்ல அதை வியாக்கியானம் செய்து லிட்டரலாவே மாம்சத்தை பத்தி பேசுது, எலும்பும் சதையும் இருக்கிற மாம்சத்தை பத்தி பேசுது. மாம்சீக வாழ்வு அப்படின்னா பழைய வாழ்க்கையை பத்தி பேசுது. மாம்சீக வாழ்வுன்னு சொல்லும்போது அது ஒரு சுய பலன், ஒரு மாம்ச சிந்தையோடு கூட எப்படி சொல்றதுன்னா தேவனுடைய பலன் இல்லாம சுயமா நான் செஞ்சிருவேன் அப்படின்ற ஒரு காரியத்துக்கு மாம்சம்ன்ற வார்த்தையை பயன்படுத்துது. இது மாதிரி நிறைய இடங்கள்ல அந்த மாம்சம் என்ற வார்த்தையை பயன்படுத்துது. ஆனா இந்த மாம்சம் அப்படின்றத குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப தெளிவா சொல்றாரு பாருங்க. எடுத்துக்கலாம், ரோமர்கள் நிருபம் 7ஆம் அதிகாரம். பவுல் ரோமர்கள் நிருபத்துல 7ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து வாசிங்கன்னா எல்லாம் நல்லா கவனிங்க. ரொம்ப 14ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற பகுதி ரொம்ப கவனிக்க வேண்டிய பகுதி. நல்லா பாருங்க, வசனத்தை பாருங்க. நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. நானும் பாவத்துக்குள்ளாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன். எப்படியும் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேனே. ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே
இப்ப மாம்ச சிந்தையோடு கூட மாம்சீக செயல்பாடுகளோடு கூட இந்த மாம்சத்தினுடைய டாமினேஷன் இருக்கு அப்படின்னா அதுக்கு மூல காரணம் யாது? நாம கிடையாது. ஆதாம் விற்று போட்ட பிசாசின் கையில ஒப்பு கொடுத்தப்பட்ட அந்த பாவம், அந்த பாவத்தின் செயல்கள், பாவத்தின் கனிகள், பாவத்தின் விளைவுகள். நம்ம செய்கிறது எல்லாமே பாவத்தின் விளைவுகள். பாவத்தினுடைய டாமினேஷன் தான் நம்மளை இப்படிலாம் செய்ய வைக்குது. அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் தான் மாம்சம். 18ஆம் வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமா இருப்பதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமா இருக்கிறது இல்லை அப்படின்னு எனக்கு தெரியுது. சுயமா என்னிடத்துல நன்மைன்றது இல்ல. நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் இருக்கு, ஆனா நன்மை என்னிடத்துல இல்ல. கர்த்தருக்கு பிரியமாய் வாழணும்ன்ற விருப்பம் இருக்கு, ஆனா கர்த்தருக்கு பிரியமா வாழ முடியல. காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும்ன்ற விருப்பம் இருக்கு, ஆனா காலையில சீக்கிரம் எந்திரிக்க முடியல. புரியுதா? சர்ச்சுக்கு கரெக்டான டைம்ல வரணும்ன்ற விருப்பம் இடத்துல இருக்கு, ஆனா வர முடியலையே. எனக்கு ரொம்ப ஆசை இருக்கு. நான் படிக்கும் போது என் கூட ஒருத்தர் படிச்சாரு, தூங்கிடுவார் கிளாஸ்ல. பாவம், அவர் வந்து வேலை செஞ்சுட்டே படிச்சார். நைட் ஷிஃப்ட்ல போயிட்டு வேலை செஞ்சுட்டு காலைல வந்து காலேஜ்ல வந்து உட்காந்துருப்பாரு. பாவமா இருக்கும், தூங்கிடுவாரு. எழுப்பி என்ன பக்கத்துல உட்காந்து தூங்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா சொல்லுவாரு, பிரதர் மாம்சம் பலவீனம் உள்ளது பிரதர், ஆவி உற்சாகம் உள்ளது. மாம்சம் தூங்கிடுச்சு, ஆவி உற்சாகமா இருக்கு. சரி, என்ன சொன்னாரு கவனி, அதை நான் ஆவியில பாத்துக்கிறேன். பாவம், அது அவருடைய பலவீனம். அது அந்த அளவுக்கு சொல்ல வரல. ஆனா நம்ம சிலதுல எனக்கு அந்த விருப்பம் இருக்கு, ஆனா செய்ய முடியலையே அப்படின்றோம்ல. அப்ப எது நமக்கு டாமினேஷன் இருக்கு, எந்த டாமினேஷன் எது நம்மளை டாமினேட் பண்ணுது, எது நம்மளை மேற்கொள்ளுது அப்படின்னா மாம்சம் மேற்கொள்ளுது. மாம்சம் மேற்கொண்டுச்சுன்னா அது அழிவுதான். நான் சொல்ல, வசனம் சொல்லு. மாம்ச சிந்தை மரணம். இந்த மாம்சத்துக்கு நாம ஒப்பு கொடுத்து மாம்சத்தை அந்த காரியங்களே நம்ம பின்பற்றி இருந்தா அது நம்மள அழிவின் பாதையில கொண்டு போய் விட்டுரும். நன்மை செய்கிறது இடத்துல இல்ல, ஆனா நன்மை செய்கிற விருப்பம் இடத்துல இருக்கு. தொடர்ந்து வாசிங்க. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் பெரும்பாலும் தீமையே செய்கிறேன். அந்தபடி நான் பெரும்பாலத்தை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆண்படியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். அப்ப நன்மை செய்ய விருப்பம் இருக்கு, ஆனா நன்மை செய்ய முடியல அப்படின்னு ஒண்ணு நீங்க ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என்ன பிரமாணம் உங்க இடத்துல வேலை செய்யுதா? அந்த வசனத்தை வாசிங்க. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். தீமை உண்டு என்ற பிரமாணத்தை காண்கிறேன். நீங்க உங்களுக்கு பிடிச்ச நன்மையை செய்யாம தீமை செய்றீங்கனாலே உங்க இடத்துல தீமை இருக்குன்றத நீங்க அறிஞ்சு கொள்ளணும். புரியுதா? இதுதான் கரெக்ட்னு தெரியும், தெரியாமல தெரியும், ஆனா அது செய்யறதுக்கு வாஞ்சியும் இருக்கு, ஆனா அது செய்ய முடியாம நம்ம வேற ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், அதுக்கு விரோதமா செயல்படுறோம் அப்படின்னா நம்ம இடத்துல தீமை இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? அப்ப தொடர்ந்து வாசிங்க. உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறேன். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி, ஏன்னா இவர் என்ன சொல்றாரு, நியாயப்பிரமாணம்ன்றது ஆவி, அது வந்து ஆவிக்குரிய வாழ்க்கைக்குரியது, மாம்சத்துக்குரியது இல்ல, அது ஆவிக்குரிய வாழ்க்கையை சரிப்படுத்தக்கூடியது அப்படின்ற அளவுக்கு இவரு பேச ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி இந்த வசனத்தை அப்படியே வச்சுட்டு நீங்க அப்படியே இப்ப கலாத்தியர் 5:17 வாசிங்க. இப்ப வாசிச்ச இந்த வசனத்தை அப்படியே மனசுல வச்சுக்கிட்டு இப்ப 17 வசனத்தை வாசிங்க. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கு. அப்ப இது எல்லாமே ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கு. இது நம்மளை
தீமைக்கு நேராய் கொண்டு போய் விட்டுரும். இது நம்மளை அழிவுக்கு நேராய் கொண்டு போய் விட்டுரும். இது நம்மள ஒரு பெரிய ஒரு ஆபத்துக்கு நேராய் கொண்டு போய் விட்டுரும். யாக்கோபின் புஸ்தகத்துல எடுத்து பாத்தீங்கன்னா, யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்துல இருந்து வாசிச்சு பாத்தீங்கன்னா, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்லவே, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். மாம்சத்தை சிந்தையை நீங்க பின்பற்றுகிறவர்களா இருந்தா அது ஒரு சோதனைக்கு நேராக கொண்டு போய் விட்டுரும். அது ஒரு வேதனைக்கு நேராக கொண்டு போய் விட்டுரும். அது ஒரு பாடுகளின் பாதைக்கு நேராக கொண்டு போய் விட்டுரும். இந்த பாடு எனக்கு கர்த்தர் கொடுத்தாருன்னு சொன்னீங்கன்னா செவுட்டு மேலே அடி வாங்குறோம். பண்றதெல்லாம் இவங்க கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை வாழ்றது, கர்த்தருக்கு ஏற்றபடி வாழ்றது, பரிசுத்த ஆவியானவர் சொல்றபடி கேட்கறது கிடையாது, மாட்டிக்கிறது. இப்ப கர்த்தர் என்னை சோதிச்சாருன்னு கடவுள் மேல சொல்றது அப்படிலாம் இருக்கக்கூடாது. கடவுள் தீமையினால் சோதிக்கிறவர் அல்ல, அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே. அப்படிதானே போட்டிருக்கு வசனம். அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுறான். 15ஆம் வசனம், பின்பு இச்சையானது கற்பம் தெரிந்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும். அழிவு வருது, பிரச்சனை வருது, போராட்டம் வருது. இது எல்லாத்துக்கும் மூல காரணம் எதாயிருது? நம்மளுடைய சிலதுல நம்ம நன்மை செய்து தீமை அனுபவிக்கிறோம். பிரச்சனைன்றதுனாலே, பிரச்சனை வந்தாலே அது நம்ம செய்யற நம்மளுடைய சுயத்தினால நினைச்சுக்காதீங்க, அப்படியும் சொல்ல. சிலதுல நம்ம நன்மை செய்யறோம், தீமையை அனுபவிக்கிறோம். அதையும் வசனம் சொல்லுது, நீங்க நன்மை செய்தும் பாடம் அனுபவித்தா பாக்கியவான்களா இருப்பீங்க. அப்படி நீங்க நன்மை செய்து தீமை அனுபவிச்சீங்கன்னா அந்த தீமை கர்த்தர் தரது கிடையாது, பிசாசானவன் எதையுமே கர்த்தர் தரது கிடையாது. அது ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த தீமையும் கர்த்தர் இடத்துல வர்றது கிடையாது. ஒண்ணு பிசாசானவன் தரான், இன்னொன்னு நாமளா போய் மாட்டிக்கிறோம். இப்ப பிசாசானவன் நம்ம நன்மை செய்யறோம், சரியான விதத்துல வாழ்றோம், நேர்மையா தான் இருக்கிறோம், கர்த்தருக்கு பயந்து வாழ்றோம். ஆனாலும் சில நேரத்துல சில பிரச்சனைகள் பொல்லாங்கான இடத்துல இருந்து வருது அப்படின்னா சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் அதுல இருந்து உங்களை விடுவிக்க வல்லவரா இருக்கிறாரு. கர்த்தர் அதுல இருந்து உங்களை காப்பாற்ற வல்லவரா இருக்கிறாரு. பரலோகத்துல உங்களுக்கு பலன் மிகுதியா இருக்கும். தேவனோட ராஜ்யத்தின் வாழ்வை நீங்க காண்பீங்க. இதுல கூட சுய இச்சையினால சிக்குண்டு மாட்டிக்கிட்டோம், ஏதோ ஒரு பிரச்சனையில போய் மாட்டிக்கிட்டோம், இப்ப ஆண்டவரே என்னை காப்பாத்துங்கன்னா அதெல்லாம் முடியாது. நீ தானே போன, நீயே மாட்டிக்கணும் விடுவாரு நம்ம ஆண்டவர். அப்படிலாம் கிடையாது. அவர் தூக்கி விடுறவர், கை தூக்கி எடுப்பாரு, திருப்பி உங்களை அதுல இருந்து மீட்டுக் கொள்வாரு. நீங்க அதை ஒத்துக்கணும். ஆமா ஆண்டவரே இது ஏன் தப்பு தான் அப்படின்னு ஒத்துக்கிட்டு நீங்க கர்த்தரிடத்துல மனம் வெறுந்து நீங்க கேட்டீங்கன்னா உங்களுடைய ஜெபம் பாத்தீங்கன்னா உங்களை விடுவிச்சிரும். உங்களுடைய ஜெபம் உங்களை பெரிய காரியங்களை செய்ய வச்சிரும், உங்களை காப்பாற்றும். ஆனா பிரச்சனை ஒருபோதும் கர்த்தர் தரது கிடையாது. தீமையினால் சோதிக்கிறவர் அல்ல. பண்ற அக்கிரமம் பண்ணிட்டு கடவுள் என்னை சோதிச்சாருன்னு சொல்லக்கூடாது. இன்னொரு பக்கம் நன்மை செய்யறோம், ஆனா பிசாசானவன் தீமை கொடுத்ததை வச்சுக்கிட்டு கடவுள் என்னை சோதிச்சாருன்ட்டு கடவுளை நம்ம சொல்லிடக்கூடாது. அப்ப ரோமர் நிருபம் 6ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம் சொல்லிட்டு பாருங்க. ரோமர் 6:12. ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதான உங்கள் சரீரத்துல பாவம் ஆளாதிருப்பதாக. இந்த மாம்சத்துல பாவம்ன்றது ஆளுகை செய்யக்கூடாது அப்படின்ட்டு சொல்லுது. அப்படியே அதே ரோமர்ல 8:13ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அப்ப மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இப்படிதான் யுத்தம் செய்து, இப்படிதான் போராடுது. நீங்க ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டு இந்த மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதபடிக்கு அதுல இருந்து நீங்க தற்காத்து கொள்ள வேண்டியது அவசியம். 17ஆம் வசனம் சொல்லிருச்சு. 18ஆம் வசனம் கலாத்தியர் 5:18. ஆவியினாலே நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. இல்ல, அந்த வசனம் தான் 18ஆம் வசனம். கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. இப்ப அப்படியே ரோமர் 8:14 வாசிச்சீங்கன்னா, 13 வாசிச்சால இப்ப 14 வாசிச்சீங்கன்னா, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். அப்ப ஆவியினாலே நம்ம நடத்தப்படணும், ஆவிக்கேற்றபடி நம்ம நடந்துக்கணும்.
நாம் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நம்ம நடந்து கொள்ளணும். அழைக்கப்பட்ட அழைப்பை நாம ஏற்றுக்கொண்டு அதிலே நாம நடந்து கொள்ளணும். ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன் ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்து முடிச்சிருவோம். நாம் ஏன் தேவனுடைய ஆவியினால நடத்தப்படணும்? ஆவியினால நடந்து கொள்ளுகின்றோம், தேவனுடைய ஆவியானவருக்கு இடம் கொடுக்கின்றோம், ஆவி அவித்து போடாதீங்கன்னு சொல்றோம், உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்கன்னு சொல்றோம், மாம்ச கிரியைகள் மேலோங்க விடாதீங்கன்னு சொல்றோம், மாம்சத்துக்கு கிரியைகளை அழிச்சு போடுங்க, ஆவியின் கிரியைகளுக்கு ஒப்பு கொடுங்கன்னு சொல்றோம். எதுக்கு இதை நம்ம செய்யணும்? ஏன்னா நம்முடைய தேவன் பரிசுத்தமாக இருக்கிறவர். பரிசுத்தம் இல்லாமல் தேவனிடத்துல பிரியமா இருப்பது கூடாத காரியம் வசனம் சொல்லுது. நீங்க வாசிச்சு பாருங்க, 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. அப்ப நாம தேவனிடத்துல நிற்கணும். தேவனிடத்துல நம்ம சரியான ரைட் ஸ்டாண்டிங் பிஃபோர் காட், நீதியை பெற்றுக்கொள்ளணும். அப்படின்னா நீதிக்கேற்ற கனிகளை, நீதிக்கேற்ற கிரியைகளை நாம வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. நீதிக்கேற்ற கிரியைகளை நாம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. நீதிமான்களாய் மாற்றப்பட்டுட்டோம். நம்முடைய தகுதியை பார்த்து கர்த்தர் நீதிமான் சொல்லல, அதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தகுதி இல்லாத நம்மை கர்த்தர் நீதிமானா மாற்றிட்டாரு. இப்ப நீதியின் கனிகளை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. நான் ரொம்ப நல்லவன், பரிசுத்தமா வாழ்ந்துட்டேன், அதனால கர்த்தர் என்னை பரிசுத்தவான்னு அழைக்கிறாரு, அவருடைய பிள்ளை அழைக்கிறாருன்னு நினைச்சுக்காதீங்க. நம்ம துன்மார்க்கரா இருந்தபோது அவர் நம்மை நேசிச்சிருக்கிறாரு, அவருடைய பிள்ளைகளாக்கி இருக்கிறாரு, அவருடைய பரிசுத்தவான்களாய் நம்மளை மாத்தி இருக்கிறாரு. அப்படி மாத்துறதுனாலே இப்ப நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு? அவருடைய நீதியின் கனிகளை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. பரிசுத்தத்திற்கு ஏற்ற கிரிகளை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. பாவத்தை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப முதலாவது கர்த்தர் பரிசுத்தரா இருக்கிறாரு, அவரிடத்துல நாம கிட்டி சேர்வதற்கு நாம அவரை போல இருக்கணும். அதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதல் நமக்கு உதவி செய்யுது. 2வது, நாம இப்பொழுது மாம்சத்துல இருக்கிறோம், மாம்சத்தின் தாக்கம் அதிகமா இருக்கு. இந்த மாம்ச சிந்தை என்ன சொல்லுது? மரணம் அப்படின்ட்டு வசனம் சொல்லுது. அப்ப இந்த மரணத்திற்கு நேராய் பயணிக்காமல் ஜீவனுக்கு நேராய் பயணிக்கிறதுக்கு ஆவியினாலே வழிநடத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்கு. தேவனிடத்துல கிட்டி சேர வேண்டிய அவசியம் இருக்கு. 2வது, மாம்ச சிந்தையாகிய மரணத்தின் பாதையில செல்லாமல் ஜீவ பாதையில செல்வதற்கு இது அவசியப்படுது. 3வது, பிசாசு யாரை எப்பொழுது வஞ்சிக்கலாம், யாரை எப்பொழுது கவிழ்த்து போடலாம், யாரை எப்ப மாட்டி விட்டுலான்ற ஒரு வாஞ்சியோடு கூட சுத்திக்கிட்டு இருக்கிறான். அவனிடத்துல சிக்காதபடிக்கு நம்ம அவனிடத்துல எப்படி ஆதாம் தன்னுடைய அதிகாரத்தை இழந்து போனது போல, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பெற்றுக்கொண்ட அதிகாரத்தையும் நம்ம ஆதாம் இழந்து போன மாதிரி நம்ம பிசாசான இடத்துல இழந்து போகாதபடிக்கு நாம ஆவினால் வழி நடத்த வேண்டிய அவசியம் இருக்கு. ஆவியானவரால் வழி நடத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப முதலாவது தேவனிடத்துல கிட்டி சேர ஆவியானவருடைய வழி நடத்துதல் அவசியம். 2வது, நம்ம மாம்ச சிந்தையில அந்த பலவீனமான காரியங்கள்ல சிக்குண்டு அழிவுக்கு நேராய் பயணிக்காதபடிக்கு நம்ம ஆவியினால் வழி நடத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்கு. 3வது, பிசாசானுடைய வஞ்சகத்திற்கும் சூதுக்கும் கபடுக்கும் பொய்க்கும் விரோதமாய் நாம செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கு. பிசாசின் வஞ்சக வலையில சிக்காதபடிக்கு நம்ம ஆவியினால வழி நடத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஆதாம் ஏவாள் வஞ்சிக்கப்படுறாங்க. அந்த நேரத்துல உள்ள இருந்த பரிசுத்த ஆவியான ஒரு கிரியைகளுக்கு அவங்க இடம் கொடுத்திருந்தாங்க. அந்த நேரத்துல அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்துருச்சுன்னா, இது தப்பு செய்யாத, அவன் அவன் உன்னை கவுத்து போடுறான்னு சொன்னோன்னே, ஐயோ ஆமா அப்படின்ட்டு இவங்க விலகி போக வேண்டிய ஒரு சான்ஸ் கிடைச்சிருந்தா எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு நமக்கு இருக்குல்ல, அவங்களுக்கு அது இல்லை. இன்னைக்கு நமக்கு இருக்கே. இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அதே போல பிசாசானவன் வஞ்சகத்துக்கு எதுவான காரியங்களை சொல்லும் பொழுது, இது தப்பு, இது கிடையாது, இது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம், கர்த்தருக்கு பிரியமுள்ள காரியம் இது, இதை நீ செய்யுன்னு சொல்லிட்டு ஆவியானவர் நமக்குள்ள இருந்து வழி நடத்துறாரே. ஆனா அதையும் நம்ம கேட்காம போயிடுறோமே, அதை நம்ம சரியான வழியில நம்ம பெற்றுக்கொள்ளாம போயிடுறோமே. அப்ப இந்த 3 காரியங்கள் ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்தது டக்கு டக்குன்னு இந்த கலாத்தியர்கள் நிருபத்தை அந்த வசனத்தை மட்டும் நம்ம கடகடன்னு வாசிச்சலாம். ஏன்னா இது நம்ம அடிக்கடி நம்ம அநேக காரியங்கள்ல நம்ம பார்த்திருக்கோம். என்னது அப்படின்னா 19ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம். கலாத்தியர் 5:19. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை,
பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. மாம்சத்தின் கிரியைகளை வெளிப்படுத்துகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. இப்படி சொன்ன உடனே என்னைக்கோ வரப்போற பரலோக ராஜ்யத்தை பத்தி எதுக்கு நீங்க நான் கவலைப்படணும் அப்படின்ற ஒரு அசட்டையான ஒரு சிந்தனையில இருந்துடாதீங்க. தேவன் ராஜ்யம் இன்னாகுரேட்டட் கிங்டம் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு தேவன் ராஜ்யத்தின் புத்திரரை நம்ம வாழ முடியும். தேவன் ராஜ்யத்தின் பரிபூர்ணம் ஒண்ணு இருக்கு. அன்னைக்கு சாகாம இருக்கு. நித்திய நித்தியமாய் தேவனிடத்துல வாழ முடியும். இன்னைக்கு அந்த நித்திய நித்தியமாய் வாழக்கூடிய சாகாம இல்ல. ஆனா நோயிலிருந்து விடுபட வேண்டிய பாக்கியம் நம்ம இடத்துல இருக்கு. புரியுதா நான் சொல்றது? அன்னைக்கு நித்தியமாய் வாழக்கூடிய ஒரு அனுபவம் இருக்கு. இன்னைக்கு என்ன இருக்கு? நோய் வருது, ஒரு பெரிய பலவீனம் வருது. அதுல இருந்து என்னால என்ன பண்ண முடியும்? வெற்றி சிறக்க முடியும். இன்னாகுரேட்டட் கிங்டம் துவங்கிருச்சு. அப்ப மாம்ச கிரியைகளுக்கு நம்ம இடம் கொடுத்துட்டா இந்த இன்னாகுரேட்டட் கிங்டம்க்குரிய இந்த தேவ ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை பூமியிலே என்ன பண்ணிடுறோம்? இழந்து போயிடுறோம். இந்த ஆஸ்பெக்ட்ல இதை நம்ம பார்க்கறதே கிடையாது. பரலோக ராஜ்யத்தை இழந்து போயிடும். அது பெரிய பிரச்சனை. ஆனா இமிடியேட்டான ஒரு டேஞ்சர் இருக்கு. இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களையும் நம்ம என்ன பண்ணிடுறோம்? இழந்து போயிடுறோம். அது பெரிய டேஞ்சர். அது நித்தியத்தை இழந்து போறது பெரிய பெரிய ஆபத்து. அது மோசமானது. அது ஆனா அதுக்கே நம்ம பயப்படுறது கிடையாது. ஆனா இது அதை விட மோசம். ஏன்னா இப்ப இம்மைக்குரிய வாழ்க்கையிலேயே நம்ம சில ஆசீர்வாதங்களை தேவனை சார்ந்து வாழக்கூடிய விஷயங்களை நம்ம இழந்து போயிடுறோம். அப்ப மாம்சத்தின் கிரியைகள் லிஸ்ட் போட்டிருக்கு. இதை நிறைவேற்றாதபடிக்கு தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரராய் நீங்க வாழ கற்றுக்கொள்ளுங்க. அடுத்தது ஆவியின் கனியோ, ஆவியானவர் மூலமாய் வெளிப்படுகிற கனி. இந்த கனியில இருக்கிற காரியங்கள் என்னென்ன இருக்கு? சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. அடுத்தது 24, 25 ரொம்ப ரொம்ப முக்கியம். கிறிஸ்துவின் உடையவர்கள் எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாருங்க. அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய நேரத்துல இந்த ரெண்டு ஆவியின் கனியை பத்தி நமக்கு தெரிஞ்சிருது. இதை பத்தி நம்ம ஓரளவுக்கு தெளிவடைஞ்சிடறோம். ஆனா அடுத்து சொல்லுது பாருங்க, கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் நாம் பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். உறுதியான வார்த்தை. ஆவியினாலே பிழைத்திருந்தால். நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டீங்க, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்ட்டு நீங்க சொல்லுறீங்க அப்படின்னா செயல்ல காட்டுங்க. நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்றீங்கன்னா அதை செயல்ல காட்டுங்க. நான் ரட்சிப்பின் அனுபவத்திற்கு நேராக நான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா அது செயல்ல காட்டுங்க. நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை செயல்ல காட்டுங்க. வாயில காட்டாதீங்க. வாயிலே வடை சுடுறாளா நம்ம இருக்கக்கூடாது. அது செய்ய ஆசை, இது செய்ய ஆசை, அப்படி வாழ ஆசை, இப்படி வாழ ஆசை. செய்யுங்க, செஞ்சுட்டே பேசுங்க. இங்க தான் சொல்லுது, ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும். புரியுதா? ஆவியினாலே பிழைச்சிருந்தீங்கன்னா ஆவிக்கேற்றபடி நீங்க நடக்கவும் கற்றுக்கொள்ளுங்க. ஆமென். நம்ம எழுதி நிற்கலாம்.